ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சாயங்காலம் வியாழக்கிழமை சாயங்காலம் சந்தைக்கு தாங்க கிளம்பிட்டேன். வாரத்தில் ஒரு நாள் எப்போவுமே சந்தைக்கு போகிறது வழக்கம். சந்தைக்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விலையெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுங்க. தக்காளியோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோவே 10 ரூபா தான். ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சுங்க. ஏன்னா நாங்களும் சின்ன வயசில் விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் வெளியில் சிட்டிக்கு வந்தனால விவசாயத்தை விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு போகணுங்க தோட்டத்துக்குள்ளே. 5 மணிக்கு போனால் அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி 7 மணி ஆயிருங்க. எல்லாத்தையும் பிறக்கி எடுத்து வைக்க கட்டி கூடையை கட்டிட்டு போனோம்னா இங்கேருந்து 3 கிலோமீட்டருங்க மார்க்கெட்டுக்கு போக. அங்கேருந்து சைக்கிளே நானும் என் தம்பியும் அழுத்தி எடுத்துகிட்டு போவோம். அங்கே போனீங்கன்னா ஒரு கூடை 10 கிலோ இருக்குங்க. 10 கிலோவை தான் 35 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. அப்போ எங்கள் தாத்தா சொல்லிடுவாங்க, அந்த 35 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தடவைலாம் கூடையே 10 கிலோ தக்காளியும் வெறும் 5 ரூபாய்க்கு கேட்ட காலம்லாம் இருந்துச்சுங்க. அப்போ 5 ரூபாய்க்கு கேட்டதுனால அதை எடுத்து மொத்தத்தையும் அப்படியே வரையில் ஓடையில் கொட்டி விட்டு வந்தாருங்க எங்கள் தாத்தா. ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தார், இப்படி போனால் என்னதையும் பண்ணுறது அப்படின்னு. அது மாதிரி நம்மக்கிட்டேயே 10 ரூபாய்க்கு கிலோ விற்கிதுண்ணா நம்மள்ட்ட வர்றவங்கள்ட்டே. அப்போ வாங்கின விவசாயம் பண்ணவங்கள்ட்ட எவ்வளோக்கு எடுத்துருப்பாங்க அந்த தக்காளியை நினைக்கையில் ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குது. உங்கள் வீட்டில் காய்கறியெல்லாம் என்ன விலை விற்கிதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அப்போ வாங்கிட்டு வந்த மொத்த காய்கறியோட விலையும் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க பாருங்கள், கடைசியில் காட்டுறேன் ஃபோட்டோவோட. பார்த்திங்கன்னா கரெக்டாக 400 தாங்க வந்துச்சு. உங்கள் ஊரில் எவ்வளோ விற்கிது காய்கறிகள்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளுக்கும் இனிமேல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிற உறவுகளுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். இதில் 2 கிலோ பெரிய வெங்காயம், 1 கிலோ சின்ன வெங்காயங்க ஃபோட்டோ எடுக்காம விட்டேன்.